நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 15 ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அல்லது ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளோர் யார் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் மிக அழகாக கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்வதற்கு தேவையான பண்புகளை நமக்கு வந்து விவரிக்கின்றார். மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் என்று மிக அழகாக திருப்பாடல் 15 சங்கீதக்காரன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வதற்கான தகுதியை நமக்கு வந்து குறிப்பிடுகின்றார். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் வந்து கூடி வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த உன்னதமான நாளில் இந்த பலிபீடத்தில் அவருடைய திருமலையில் அமர்வதற்கும் அவருடைய கூடாரத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கும் நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆகவே இந்த ஆராதனை வேளையில் இயேசுவே, ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, இது நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களையும் புறம் கூறுதல், பிறரை அவமானப்படுத்துதல், பழிச்சொல்லுக்கு உள்ளாக்குதல் என்று தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு மலரட்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய வாழ்வு உமோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதமான சூழலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, ஏதோ ஆராதனைக்குரிய தேவனை, மகிமைக்குரிய தேவனை இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நாம் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே,
இயேசுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நீங்கள் திரளானவர் என்பதற்காக அல்ல, சொற்பமானவர் என்பதற்காகவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இஸ்ரேல் மக்களை கடவுள் எப்படி தெரிவு செய்தார் என்பதற்கான விளக்கத்தை இணைச்சட்ட புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மிடம் அழகு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது என்பதற்காக நம்மை தெரிவு செய்யவில்லை. மாறாக இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஓரம் கட்டப்பட்ட பிள்ளைகளாக, அவமானத்திற்கும் ஏச்சு பேச்சுகளுக்கும் உள்ளான பிள்ளைகளாக, பல நேரங்களில் மனபாரத்தோடு, இதோ பல நேரங்களில் கவலைகளோடு இருக்கின்ற பொழுது, யாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லையே என்கிற மனநிலையோடு வாழ்கின்ற பொழுது, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சுவிகார பிள்ளைகளாக தெரிவு செய்திருக்கிறார். ஆகவே 1000 பேர்களில் சிறந்தோரை ஆண்டவர் இதோ நம்மை தெரிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதரான கடவுளை இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நாம் புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆமென். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் யாவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக, தலை சிறந்தவராக இருக்கிறார். இது நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக, அதோ சுவிகார பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிவு செய்து கொண்டேன் என்று ஆண்டவர் ரொம்ப அழகா யோவான் அதிகாரம் 15 எடுத்துரைக்கின்றார். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே ஆண்டவரே, இது என்னை உம்முடைய விலையேற பெற்ற மகனாக மகளாக தெரிவு செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு இந்த ஆராதனை பாடல் வாயிலாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரை நம்முடைய துதிகன மகிமையினால் துதித்து நாம் போற்றுவோம், அவரை கனப்படுத்துவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. இயேசுவே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, இயேசுவே ஆராதனை வேந்தனும் நீரே.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, தூயவரே, என்னை காண்பவரே, உரு கொடுப்பவரே, வாழ்வு தருபவரே, ஆராதனைக்குரியவரே, ஆராதனை வேந்தரே, 1000 பேர்களில் சிறந்தோரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பாடாமல் எங்களுடைய நாவுகள் சும்மா இருப்பதில்லை ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, மாந்தர்கள் யாவரும் போற்றிடும் தெய்வமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இதோ எங்களுடைய ஆயுள் முழுவதும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை வாழ்வு எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக, எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரே கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை மேலே உயர்த்தபடி ஆண்டவரை துதிப்போமா. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்காமல் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இயேசுவே வாயார் அப்படியே போற்றி துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஆண்டவரே, தாவீதின் மகனே, ஒரு வார்த்தையில் இந்த உலகை உண்டாக்கினவரே, இருளான உலகில் வெளிச்சத்தை உண்டாக்கினவரே, ஒளி உண்டாகு என்று சொன்னவரே, மரம் செடி கொடிகள் உண்டாகு என்று சொன்னவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இது நாங்கள் எங்களுடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தூயாவியானவரே, எங்கள் மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளியிருப்பவரே, வாக்குறுதி ஆவியானவரால் எங்கள் ஒவ்வொருவரையும் முத்திரையினால் எங்களை ஆட்கொள்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதிகன மகிமையால், இதோ எங்களுடைய துதிகன மகிமையால் நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூயாவியானவரே. உமக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் ஆராதனைகளையும் புகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியே 2 கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு அடியே கண்களை மூடி அடியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போமா. சிரசு முதல் பாதம் வரை அடியே ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்முடைய உடலை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுப்போம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இப்படி ஆண்டுடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். இது படுத்தா தூக்கம் வரல, நமக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கணும், மனபாரத்திலிருந்து விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போமா. இயேசுவே ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உமக்கு உகந்த உயிருள்ள பலியாக நான் படைக்கிறேன் ஆண்டவரே. என்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை நான் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, இதோ இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பணிக்காக தெரிவு செய்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரே இயேசுவே, இதோ பெண்கள் திருத்தூதர்கள் தங்களிடம் இருந்தவற்றை கொண்டு உமக்கு பணிவிடை செய்தார்கள் என்று ரொம்ப அழகா இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர், சீடர்களாக அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தூய ஆவியால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, நாங்கள் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை இழந்து விடாமல் இருக்க ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கக்கூடிய 3 விதமான பணிகளை, கடமைகளை தொடர்ந்து ஆற்ற எங்களுக்கு தேவையான பலனை தாங்கப்பா, எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாங்கப்பா, எங்களுக்கு தேவையான வலிமையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி உடைய ஆண்டவர்கிட்ட கேட்போமா. இயேசுவே ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு உமக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் ஆண்டவரே. திருச்சபையை நாங்கள் தாங்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பங்கில் ஆண்டவரே, எங்களால் இயன்ற காரியங்களை செய்ய எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாரும் ஆண்டவரே. வெறுமனை வார்த்தையால் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட செயல்களால் நற்செய்தி பணியை ஆற்ற
உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து தாங்க நல்ல சூழலை எங்களுக்கு உருவாக்கி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நம்மையே ஆண்டவருடைய கருத்திற்குள்ளே ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய ஒப்பு கொடுப்போம், நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுப்போம். உங்களிடத்துல யாரெல்லாம் ஜெப உதவி கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் எப்படி ஆண்டவருடைய கருத்திற்குள்ளே ஒப்பு கொடுப்போம். மருத்துவமனையில் நோயாளிகளாக இருக்கக்கூடிய, விபத்தினாலும் மற்றும் பல்வேறு விதமான நோயினால் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவர் தாமே தொடும்படியாய், ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தொழி இரத்தம் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரும்படியாய் அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போமா? இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக, திருமண வரனிற்காக, நிரந்தர வேலை வாய்ப்புக்காக, நல்ல தொழில் முன்னேற்றத்திற்காக, கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவற்றை நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்பிக்கையோடு கேளுங்க. என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இயேசு என்கிற நாமத்தை அப்படியே உச்சரிப்போம். இயேசு என்கிற நாமத்திற்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்திற்கு அற்புதங்கள் உண்டு. ஆகவே இந்த வேளையில் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவோமா? இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவோம். இயேசுவே, 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 ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தருபவரே, நாங்களும் இதோ எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, என்னுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கடிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இது இன்றைய நாளில் இறை வார்த்தை பகிர்வின் நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவர்கள் தங்களிடம் இருந்தவற்றை கொன்று உமக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாங்கள் வாசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இது வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை, எங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாங்கள் எங்களுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அன்பாண்டவரே, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, பொது நன்மைக்காக பயன்படுத்த எங்களுக்கு தேவையான நல் மனதை தாரும் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு நான் நற்கருணை ஆராதனையில் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீர் பதில் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, பல்வேறு தேவைகளுக்காக இதோ அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனபாரங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி ஆண்டவரே, வந்த வண்ணம் செல்லாதபடி ஆண்டவரே இயேசுவே, என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ மருத்துவமனைகளிலே பல்வேறு விதமான நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி ஆண்டவரே படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயோ, இதோ இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தருளும்படியாய், அவருடைய நோயிலிருந்து சுகம் பெறக்கூடிய ஆற்றலை தந்தருளும்படியாய், நம்முடைய ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தொழி இரத்தத்தினால் என் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்வு புது படைப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடலுள்ள செல்கள் எப்படி புது படைப்பாக தங்களையே புதுப்பித்துக் கொள்கின்றனவோ அதே போல என் பிள்ளைகளுடைய வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவரே. சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. கெட்ட எண்ணத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக, தீமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக, அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளில் என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் பெயரினால் எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளும் விலகுவதாக, தீமைகள் மாறுவதாக ஆண்டவரே. நற்சுகம் இதோ என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக, மன அமைதி இதோ என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. இயேசுவே, இதோ என் பிள்ளைகள் போகிற பாதைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
இன்றைய நாளில் தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இவர்கள் மேற்கொள்கிற பயணங்களை ஆசீர்வதியும், வாகனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, முன்னும் பின்னும் இடமளமாய், ஆண்டவரே, வாகனத்திற்கு முன்னும் பின்னும் இடமளமாய், என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாய், அரணும் கோட்டையுமாய் உம் தூதர்கள் இருப்பார்களாக. அன்றைவாறு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து இஸ்ரேல் மக்களை பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து, தீமையின் அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து நீர் பாதுகாத்தீரோ, அதே போல இன்றைய நாளில் என் பிள்ளைகள் நீர் பாதுகாத்தருளும்படியாய், விடுதலை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் அணுகாதபடி நீர்தாமை என் பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியன தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.
இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தில் கடவுள் அவங்க என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண் சீடர்கள் மட்டுமல்ல பெண் சீடர்களையும் தம்மோடு அழைத்து செல்கிறார். அந்த பெண் சீடர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர்களுக்குரிய மாண்பை, மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இந்த பெண் சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு ரொம்ப அழகாக இங்கே பதிவிடுகிறார். அப்போ இன்றைய நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் திரைக்கு பின்னாடி நிறைய பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கின்ற பொழுது அவர்களும் கடவுளுடைய ஊழியர்கள், பணியாளர்கள் என்பதை உணர்வார்கள், உயர்த்தப்படுவார்கள். ஆகவே இந்த திருப்பலியில் இயேசுவே ஆண்டவரே, இதோ நாங்கள் மட்டுமல்ல, மாறாக எங்களோடு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து ஆற்றணும். அதற்கு தேவையான வல்லமை, ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி,
பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி, மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்து கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 49. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானே, என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் அஞ்சுவானே. தன் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகொலியை காணாமல் இருந்திட முடியுமா? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீயே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்சார்பு எண்ணத்தோடு இருப்பது. ஒரு மனுஷரை பற்றி கேள்விப்படுறோம், அந்த மனிதரோடு உறவாடுகின்ற பொழுது அல்லது உறவாடுவதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விசாரிக்கிறோம். இப்போ விசாரிக்கிறப்ப என்ன நடக்குது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல நன்மையான காரியங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அதே போல் அவங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அவங்கள கேட்டிங்களா, அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அவங்க இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வந்து ஒரு விதமான முன்சார்பு எண்ணம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அது எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ அதை வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியலை. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. என்னதான் நம்ம வந்து முழுமையாக அன்பு செய்யணும், முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் பல நேரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, கடந்த காலத்தில் அந்த நபர் நமக்கு வந்து செய்த அந்த காரியம், அந்த பேசிய வார்த்தைகள் அப்படியே உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே ரீங்க ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இப்படிப்பட்ட இந்த பார்வைகளை, மரபுகளை நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடைக்கின்றார். வழக்கமாக யூத சமயத்தில் அல்லது யூத மரபில் பெண்களை பற்றி குறிப்பிடப்படுகின்ற பொழுது அவங்க வந்து பெண்கள் எப்படி பார்க்கப்படுவாங்க அப்படின்னா, 2ஆம் பட்சம் அல்லது 2வது பட்சம் படைப்பாக வந்து பார்க்கப்படுவாங்க. ஒரு ஆண் என்ன செய்வான் அப்படின்னா, தொழுகை கூடத்தில் போய் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துவானா. எப்படி நன்றி செலுத்துவான் அப்படின்னா, என்னை ஒரு பெண்ணாக படைக்காமல் இருந்ததற்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூதனும் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் செய்கின்ற பொழுது இப்படியாக நன்றி சொல்வான் என்று யூத மரபு, யூத பாரம்பரியம் நமக்கு வந்து குறிப்பிடுகின்றது. அப்போ யூத சமயத்தில் அந்த மரபு எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஆண்களை மையப்படுத்தியே அவங்க இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது யூத சமயத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களிலும், எல்லா தலங்களிலும், எல்லா நாடுகளிலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படி இருக்குது, ஆணாதிக்க சமுதாயம் சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு அது வந்து பெரும்பாலான நாடுகள் அப்படியே தளர்ந்து ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பார்க்கப்படுறாங்க. அதே போல் பெண்கள் வந்து கோலேச்சக்கூடிய அந்த நாடுகளும் வந்து இருக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு பின்னணியில் யூத மரபில் வந்து என்ன செய்யப்படுவாங்க அப்படின்னா, பெண்கள் சீடர்களாக வந்து தெரிவு செய்யப்படுவாங்களா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை.
ஏன்னா அது ஒரு ஆணாதிக்க சமுதாயம். அப்போ அங்கே வந்து ஆண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ராபிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே வந்து சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த சீடர்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எப்படிப்பட்டவர்கள்? ஆண்களாகவே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு பார்வை, ஒரு முன்சார்பு எண்ணம் நமக்கு அந்த ஆங்கிலத்தில் ப்ரீ கன்சிடர் ஐடியா நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இல்லையா? இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் இதில் என்ன செய்கிறார் அப்படின்னா, நற்செய்தி வாசகத்தில், குறிப்பாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரபை அந்த முறியடிக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். நற்செய்தியின் தொடக்கத்தில் பாருங்கள், ஆண்டவர் நற்செய்தியாளர் சொல்கிறாரு, இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றி நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவரிடம் இருந்தனர். இப்போ வழக்கமாக ஏசானவர் வந்து பணித்தளத்துக்கு போகிறாங்க. நம்ம எல்லா நற்செய்தியிலும் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அது ஒருவேளை பேதுரு, யோவான், அந்த அந்த அன்பு அந்த என்ன சொல்கிறது, இந்த குறுகிய இடத்துல 3 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 3 பேரும் வந்து பெரும்பாலான இடங்கள் இருக்கக்கூடியதை வந்து பார்க்குறோம். ஆனால் நற்செய்தியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த வந்து இயேசுடைய பணி வாழ்க்கையில் வந்து இருந்தாங்க என்று வந்து அடையாளப்படுத்துகிறாரு. பாருங்க, 12 சீடர்கள் வந்து இயேசுவோடு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து வரக்கூடியது யாருன்னு பாருங்க, பெண் சீடர்களாக வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க. பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும். அப்போது இயேசுடன் பல்வேறு விதமான நோயினால், பல்வேறு விதமான தீய சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து குறிப்பிடப்படலை. ஒருவேளை ஆண்களும் சுகமடைஞ்சிருக்கலாம். ஆனால் நற்செய்தியாளர் என்ன பண்ணலை அப்படின்னா, அவங்க வந்து குறிப்பிடப்படலை. மாறாக என்ன செய்கிறாரு, யாரெல்லாம், குறிப்பாக பெண்கள் யாரெல்லாம் வந்து பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் யாரெல்லாம் விடுதலை பெற்றாங்களோ, சுகமடைஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களுடைய பெயர்களை வந்து குறிப்பிடுகின்றார். சரிங்களா? அப்போ பெண்கள் சிலரும், அப்போ 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும். சரிங்களா? இப்போ மகதலா மரியா இருக்கிறாங்க. அடுத்து யார் இருக்கிறார் பாருங்க, ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். அப்போ இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறப்ப இயேசு ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அது லூக்கா நற்செய்தியாளர் வந்து ஒரு அழகான படத்தை நமக்கு வந்து கொடுக்கிறார். என்ன படம் அப்படின்னா, ஆண் சீடர்கள் 12 பேர் மட்டுமல்ல, பெண்களும் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவோடு கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட இருந்தது மட்டுமல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நற்செய்தியாளர் தொடர்ந்து சொல்கிறார். என்ன பண்ணாங்க, இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அப்போ இதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ ஆண்கள் அந்த 12 பேர் மட்டும் என்ன செய்யலை அப்படின்னா, அங்கே வந்து பணிவிடை செய்யலை, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கலை. மாறாக இங்கே கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெண்களையும் தன்னுடைய பணிக்காக வந்து பயன்படுத்தக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 37 வந்து நாங்கள் வந்து இப்படியாக வாசிக்கிறோம். என்ன, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. சரிங்களா? அப்போது கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஆண்கள் மட்டும் அல்ல, பெண்களுக்கான அவங்களுக்கும் உரித்தான ஒரு பணி. ஆக அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்களால் இயன்றவரை முடிந்தவரை என்ன பண்ணணும், அவங்க வந்து கடவுளுடைய ஊழியத்தை ஊர் ஊராக சென்று, நாடு நாடாக சென்று மக்களுக்கு வந்து அறிவிக்க வேண்டும் என்பதனை இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உன்னதமான அழைப்பினை நமக்கு வந்து கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கலாம், ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் அப்படி என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக வந்து வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லா தளங்களிலும் என்ன செய்யப்படுறாங்க, பெண்கள் அனுமதிக்கக்கூடிய வந்து பார்க்கின்றோம். இறை வார்த்தை அறிவிக்கிறாங்க, நற்கருணை ஆராதனை வழி நடத்துகிறாங்க, ஆற்றுப்படுத்தல் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து இன்னும் நிறைய காரியங்களை வந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் வந்து பெண்கள் வந்து மிக சிறப்பான அளப்பரிய காரியங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சிந்தனை, இந்த பார்வை எங்கிருந்து நம்முடைய திருச்சபை எடுக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அல்லது வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலிருந்து வந்து எடுத்துக்கொள்கிறது. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய பணிக்காக மக்களை வந்து தெரிவு செய்கிறார். அப்படி தெரிவு செய்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்களை வந்து உயர்த்துகின்றார், தகுதி உள்ளவர்கள் ஆக்குகின்றார். இப்போ பாருங்க, இந்த நற்செய்தி வாசகத்தில் இந்த பெண்கள் எல்லாம் முழுமையா நிறைவான பெண்களா? நிச்சயமாக இல்லை. எப்படி வந்து பேதுருக்கு ஒரு குறைபாடு இருந்ததோ, யூதாசுக்கு ஒரு குறைபாடு இருந்ததோ, மற்ற சீடர்களுக்கெல்லாம் வந்து குறைகள் இருந்ததோ, அதே போல் இந்த பெண்களுக்கும் ஒரு குறைகள் நிச்சயமாக இருந்தது. அதற்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். என்ன அப்படின்னா,
நோயினால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, தீய ஆவியினால் வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாங்க. 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா, சரிங்களா? இப்போ நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க, பல பேர் வந்து பேருக்கு வந்து குறிப்பிடப்படலை. யோவன்னா, சூசன்னா, இவங்கெல்லாம் வந்து கூடவே வந்து இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதமான குறைகள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பேய்களிலிருந்து வந்து விடுதலை கொடுக்குறாரு. இப்போ இந்த விடுதலை கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வா, நீ எனக்கு ஊழியம் பண்ணு, இந்த என்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்று என்று சொல்லி அவர்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதை, அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கக்கூடியதை, வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதை நற்செய்தி வாசகத்தில் நாம் வந்து பார்க்கிறோம். நம்ம ரோமியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 30 இப்படியாக வாசிக்கிறோம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையரானரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இந்த 12 பேர் மட்டுமல்ல, நற்செய்தியில் வரக்கூடிய பெண்களும் எப்படி முன்குறித்து வைக்கப்படுறா, யாரால முன்குறித்து வைக்கப்படுறாங்க அப்படின்னா, கடவுளால் முன்குறித்து வைக்கப்படுகிறார்கள். அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார். அப்போ எப்படி அவங்க தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறாரு? ஒருவேளை மகதலா மரியா, சரிங்களா, அதே போல் வந்து மற்ற பெண்கள் சூசன்னா, யோவன்னா, அப்புறம் பேர் சொல்லப்படாத அந்த பெண்கள், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை தீயாவியினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம், அவர்களுக்கென்று குறைபாடு இருக்கிறது. அந்த குறைகளை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்க வந்து நீக்குகின்றார். அப்போ தன்னுடைய வந்து தமக்கு ஏற்புடையராக்குகிறார். அப்போ முதல்ல வந்து முன்குறித்து வைக்கிறாரு. அடுத்து என்ன பண்றார் அப்படின்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை வந்து என்ன செய்கிறார், வந்து அப்புறப்படுத்துகிறார். அப்புறப்படுத்தி தமக்கு ஏற்புடையராக வந்து மாற்றக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அடுத்து என்ன பண்றார் அப்படின்னா, தமக்கு ஏற்புடையரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். அப்போ அவருடைய இயேசு எப்படி மாட்சியை அடைந்தாரோ அதே மாட்சியை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசுவால் அழைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும். இது வெறுமனே ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இதில் வந்து உள்ளடங்கி இருக்கிறார்கள். அப்போ கடவுள் என்ன பண்றாரு, இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உரித்தான பணி என்கிற ஒரு உன்னதமான பார்வையை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இது முதல் சிந்தனையாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்னொரு பார்வை நற்செய்தி வாசகத்தில் படிக்கிறப்ப இன்னொரு பார்வை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இங்கு பெயரை வந்து லூக்கா நற்செய்தியாளர் வந்து பதிவிடுகிறார். அப்போ இன்றைக்கு வந்து திரைக்கு முன்னாடி இயேசு மட்டும்தான், அவருடைய பெயர் மட்டும்தான் மக்களுக்கு மத்தியில் தெரிய வருகிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இயேசுவுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுனுடைய சீடர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எத்தனை பேர் இருந்தாங்க வந்து குறிப்பிடப்படுகிறது. அதில் பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய பெயர் இங்கே வந்து குறிப்பிடப்படுகிறது. இப்போ பெயரை குறிப்பிடுறதுனால என்ன ஃபாதர் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். கேள்வி வந்து நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து வரலாம். இப்போ பிரியமானவர்களே, ஒரு சின்ன உதாரணம். இப்போ நான் திரைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றேன், இறை வார்த்தையை வந்து அறிவிக்கின்றேன். நான் உங்களுக்கு தெரிகிறேன், உங்கள் முன்பாக நான் வந்து தெரிகின்றேன். ஒரு வேளை என்ன நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கிறீர்கள். வந்து இந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி பிரசங்கம் வைக்கிறாரு, இப்படி ஆராதனை வைக்கிறாரு, இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சு, இந்த கருத்து வந்து எனக்கு மாறுபட்டதாக இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பேசக்கூடியதை வச்சு நீங்கள் வந்து அதற்கான விமர்சனத்தை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்போ என்னைய இப்படி உங்களுக்கு முன்பாக திரையிடுவதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதற்கு பின்னாடி பல நபர்கள் வந்து உழைக்கிறாங்க. கேமராமேன் இருக்கிறாங்க, எடிட்டர் இருக்கிறாங்க, இன்னும் பல பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து குறிப்பிடப்படலாம், ஆனால் அது வந்து யூடியூப்பில் வந்து அதாவது அதோட ரெஃபரன்ஸில் இது வந்து எந்த சேனலு, இதோட நிறுவனர் யார், இதில் யாரெல்லாம் வந்து பணி செய்கிறாங்க அதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கலாம். அப்போ நாம் வந்து அதை பார்க்குறோமா? நிச்சயமாக அதெல்லாம் போய் பார்க்குறது கிடையாது. என்ன பார்ப்போம், இன்னைக்கு யாருப்பா பூசை வைக்கிறா, யாருப்பா திருப்பலியை நிறைவேற்றுறா, என்ன மறையுறை கொடுக்குறாங்க, எப்படி மறையுறை கொடுக்குறாங்க, என்ன கோணத்தில் என்ன பார்வையில் கொடுக்குறாங்க, என் வாழ்க்கைக்கு என்ன கருத்தை சொல்கிறாரு என்பதைத்தான் பார்ப்போமே ஒழிய, திரைக்கு பின்னாடி எத்தனை நபர்கள் வந்து வேலை செய்கிறாங்க அவர்கள் என்ன செய்கிறதில்ல அப்படின்னா நம்ம வந்து கண்டுகொள்வதே இல்லை. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் தன்னுடைய பணியில் உடன் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சமூகத்தில் வந்து அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை அடையாளத்தை கொடுக்கக்கூடியவராக வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு.
அப்போ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அல்லது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இரண்டாவது சிந்தனையாக நமக்கு வந்து சொல்லக்கூடிய காரியம், சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பணித்தலங்களில், பங்குகளில் திரைக்கு பின்னாடி பெயர் சொல்லப்படாத நபர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய மாண்பை, அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை, அடையாளத்தை நாம் வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உன்னதமான அழைப்பினை கொடுக்கின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏன் குடும்பத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்குரிய அங்கீகாரத்தை, அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா? இது முதல் கேள்வி. ஒருவேளை உங்களுக்குரிய இந்த மதிப்பை, அங்கீகாரத்தை, அடையாளத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், கணவன், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நீங்கள் மற்ற உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகள், அவங்களுக்கு நீங்கள் உங்களைப் போல அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை, அடையாளத்தை நீங்கள் வந்து கொடுக்கிறீர்களா? இது இரண்டாவது காரியம். அப்புறம் நம்முடைய பணித்தலங்களில் அவர்களுக்குரிய மாண்பை, மதிப்பை நாம் வந்து கொடுக்கின்றோமா? இதை வந்து இன்றைய திருப்பலி வழியாக நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். அதனால் முதல்ல ஆண்டுடைய அருளை இரக்கத்தை வேண்டுவோம். இது வெறுமனே ஆண்களுக்கான மட்டுமா பணி அல்ல, உரித்தான பணி அல்ல. மாறாக யாரெல்லாம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த விதமான மத அதாவது பேதமின்றி, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, கடவுள் பார்வை எல்லாருமே சமமானவர்கள். அப்போ அந்த சமமான மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சமமான கடவுளுடைய அந்த பணிகளை செய்வதற்கு சமமான உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலை எல்லா மக்களும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அதே வேளையில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பங்கில், நம்முடைய பணித்தளத்தில் யாரெல்லாம் மாண்பிழந்து அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை திரைக்கு பின்னால், நம்முடைய வளர்ச்சியில் வந்து திரைக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை நாம் வந்து கொடுப்போம். அப்படிப்பட்ட அந்த அருள் வரங்களை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்து நிறைவான வாழ்த்து பெறுகிறார். ஏனெனில் முதலின் தப்பத்தை பெற்றுள்ளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன் தப்பத்தை நமக்கு ஒப்பிடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இது என் நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் எங்கள் ஆன்மீக பானமாக அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இது என் நன்றிகள் ஏந்துங்களே. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு.
பிறப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.